அதுவும் வட சென்னை வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், துவக்கி வச்சோம் முதல்ல. அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமாக சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் இதில் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீராக கழிவுநீர் செல்வதற்கான அமைப்புகள், அனைத்து கழிவு நீரற்ற நிலையங்களை மேம்படுத்துதல், போதிய மருத்துவ வசதி, தொழிற்கல்வி திறன்பாடு பகிர்ந்த பணியிடம், நூலகங்களுடைய தரத்தை உயர்த்துதல், கல்வி மையம், பள்ளிக்கூட கட்டிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், சீரான சாலைகள், பூங்காக்கள், மின்விளக்கு வசதிகள், துணை மின் நிலையங்கள். இது மட்டுமல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேலாக 200 சதுர அடி குடியிருப்பில் இருந்த அடித்தட்டு மக்களோட தேவையை உணர்ந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 400 சதுர அடிக்கு மேலாக மறு கட்டுமான புதிய குடியிருப்புகள் ஏற்படுத்துதல்னு சென்னை மக்களோட தேவைகளை என்னென்னு பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மெட்ராஸ்னு இருந்த பேரை சென்னைன்னு தலைவர் கலைஞர் மாத்தினார். இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், பாடி பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூளைக்கடை பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், வியாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோட் வெஸ்ட்காட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை, காசா மேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, எஸ்பி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், பெரம்பூர் லோகா ஒர்க்ஸ் மேம்பாலம், தங்கச்சாலை மணிகுண்டு பாலம், ஆர்கே நகர் காக்கரேன் பேசின் பாலம், ஜிகே மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் பாலம், ஆலந்தூர் மிசா ஆபிரகாம் பாலம், கோபதி நாராயண சாலை மேம்பாலம், நேதா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் பாலம், மேயர் சிட்டி பாபு மேம்பாலம். இன்னும் நிறைய இருக்கு, இறக்கிது எனக்கு அவ்வளவு இருக்கு. அது மட்டுமல்ல, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, ஏராளமான சாலையோர பூங்காக்கள், கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டடம், கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, ஓஎம்ஆரில் ஐடி காரிடார், டைடல் பார்க், நெம்மேலை மற்றும் மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இன்னும் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். அதனால தான் எப்போவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. சென்னையை எப்படி கடந்த காலங்களில் வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம். பந்தாரை வாழ வைக்கும் சென்னை, மெரினாவில் உதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளியிலும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை வடசென்னையில் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். சென்னை திமுகவின் கோட்டை என்றும் எதிர்கால தேவை உணர்ந்து சிங்கார சென்னையாக மாற்ற பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருவதாக அவர் உரையாற்றினார்.